அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இறையடியான் இறைவனுடைய அன்பிற்கும் உவப்பிற்கும் தகுதியானவனாக மாறுவதற்கு ஒரு கருவி இருக்கின்றது, ஒரு காரணி இருக்கின்றது. அதுதான் பிரார்த்தனை. அன்புமிக்கவர்களே, அந்த பிரார்த்தனையை குறித்து நபி அவர்கள் சொல்லி காட்டும் போது அத்துஆஉ முகுல் ஐபாதா, வணக்கங்களுக்கு துஆ தான் தலையானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்கவர்களே, பாருங்கள், நாம் நம்முடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜக்காத் செய்கின்றோம், உம்ரா செய்கின்றோம். இவையெல்லாம் நாம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்தில் நாம் இரண்டு விஷயங்களை பிரதானமாக கேட்க வேண்டும். அல்லாஹுவே, என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள். குர்ஆனை ஓதுகின்றோம் என்று சொன்னால் என்னுடைய இந்த குர்ஆன் ஓதுதலை ஏற்றுக்கொள். தொழுகின்றோம் என்றால் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடத்தில் நாம் செய்ததை ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்ததை நமக்கு தேவையானதை இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய கடமையை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த கடமைக்கு பிறகு நாம் எதை இறைவனிடத்தில் கேட்டாலும் இறைவன் தருவான். எவ்வாறு ஒரு முதலாளிக்கு நாம் வேலை செய்ததற்கு பிறகு அவர் நமக்கு கூலியை தருவாரோ, அதே போன்று இறைவனுக்கு இறைவனுடைய கடமையை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்றால் அந்த கடமைக்கான கூலியை இறைவன் தருவான். அந்த கூலி தான் நம்முடைய தேவை. நமக்கு என்ன வேண்டுமென்றாலும் நாம் கேட்கலாம். அது ஹலாலான முறையில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தே தீருவான். அன்புமிக்கவர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய அடியான் என்னை குறித்து உன்னிடத்தில் நபியே உன்னிடத்தில் கேட்டால் நான் அவன் அருகில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்ததாஇ இதா தஆன், அழைப்பாளர்களின் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா பதிலளிக்கின்றான். ஆக அன்புமிக்கவர்களே, இன்றைய காலத்தில் துஆ என்பது மிகவும் குறைந்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் அதையெல்லாம் மாற்றி அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு நமக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் தேவையோ, எதெல்லாம் நமக்கு ஆசை இருக்கின்றதோ அதனையெல்லாம் கேட்டு இறைவனுடைய அருளை பெற்று சிறந்த வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.